சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜி நகரில் உள்ள அரசு ஓட்டுநர்களுக்கான குடியிருப்பு பகுதியில் வாடகைக்கு வசித்து வருபவர் ஜெய் சுரேஷ். 35 வயதான இவர் கூடுவாஞ்சேரியில் வார்டனாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி அஸ்வினி. இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஒரு மகளும் 8 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். வார்டனாக வேலை செய்யும் சுரேஷ் வாரத்திற்கு 2 முறை மட்டுமே வீட்டிற்கு வருவார். அதே நேரம் இவர்களுடைய வீடு மதுபான கடைக்கு அருகாமையில் இருப்பதாலும் தனிமையான வீடு என்பதாலும் தனது குழந்தைகளுடன் அஸ்வினி வையாவூர் பகுதியில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அஸ்வினி கடந்த 23ஆம் தேதி சுப நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு பாலாஜி நகர் பகுதியில் உள்ள வீட்டில் தங்கிவிட்டு காலையில் வருவதாக அஸ்வினி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். ஆனால் அடுத்த நாள் மதியம் 2 மணி ஆகியும் அஸ்வினி தனது பெற்றோர் வீட்டிற்கு செல்லவில்லை. அவரை செல்போனில் தொடர்பு கொண்டாலும் அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் நேரடியாக வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது அஸ்வினி தலையில் பலத்த காயங்களுடன் நிர்வாண கோலத்தில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தார். இதை பார்த்து அதிர்ந்து போன பெற்றோர் உடனடியாக பொன்னேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் அஸ்வினியை மீட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து அறிந்த காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அஸ்வினி வீட்டில் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மோப்ப நாய்களும் கொண்டுவரப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க டிஎஸ்பி சங்கர் கணேஷ் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அஸ்வினியை தாக்கியது யார், அவர் எதற்காக தாக்கப்பட்டார், அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரா என்கிற பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட ஆய்வில் அஸ்வினியை இரும்பு ராடால் தாக்கிய மர்ம நபர் பின்னர் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் ஐசியு வார்டில் இருந்த அஸ்வினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன் பொன்னேரி கரை பகுதியில் ஒரு மர்ம நபர் 40 வயது பெண்மணியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தார். பின்னர் அவரது வீட்டில் இருந்த நகைகளுடன் தப்பியோடிய போது போலீசாரிடம் பிடிபட்டது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.